வணக்கம். இன்றைக்கி சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் அதில் சீரீஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 2.37. The question is, a mosaic is designed in the shape of an equilateral triangle 12 feet on each side. Each tile is in the mosaic is in the shape of an equilateral triangle of 12 inches side. The tiles are alternate in colors as shown in the figure. Find the number of tiles of each color and total number of tiles in the mosaic. Okay pa? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு மொசைக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களா. அந்த மொசைக் வந்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் ஆல் த 3 sides ஆர் ஈக்குவல். ஓகேயா? அந்த ஒவ்வொரு சைடும் எவ்வளோ லென்த்தில் இருக்குது, 12 feet ஆன் ஈச் சைடு. ஸோ இந்த இது மொசைக்னால் என்னது, சின்ன சின்ன மற்ற ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை தான் மொசைக்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து 12 inch சைடு இருக்கக்கூடிய ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்ஸாக நிறைய வச்சு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த மொசைக்கு. இந்த மொசைக்கோட லென்த்து, அதாவது ஒவ்வொரு சைடும் இது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இங்கே ஆல் த 3 sides ஆர் 12 feet. இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஷேப்ஸ், அந்த சின்ன ஷேப்ஸ் வந்து நமக்கு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு டைல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடும் 12 inchல இருக்குது. 12 inchங்கிறது 1 feetக்கு ஈக்குவல். ஓகேயா? இந்த ஷேப்ஸை வச்சு அந்த மொசைக் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க, த டைல்ஸ் ஆர் அல்டர்னேட் இன் கலர்ஸ். ஃபிகரில் பார்த்தாலே தெரியுது இல்லையா, ஒயிட்டு ப்ளூ, ஒயிட் ப்ளூ, ஒயிட் ப்ளூ, இந்த மாதிரி ஒயிட்டும் ப்ளூவும் அல்டர்னேட் கலர்ஸ் வச்சு அல்டர்னேட்டிவாக வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர். ஒவ்வொரு கலர், அதாவது ஒயிட் கலர் டைல்ஸ் எத்தனை இருக்குது, ப்ளூ கலர் டைல்ஸ் எத்தனை இருக்குது, டோட்டலாக இந்த மொசைக்கில் எத்தனை டைல்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேப்பா? இப்போ நமக்கு இங்கே டோட்டல் 12 feetனு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு டைல்ஸும் 12 inchல இருக்குது, அதாவது 1 inchல இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது இது 1 inch, இது 1 inch, 2 ஆச்சு, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, 8, 9, 10, 11, 12. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 12 inches இருக்குது. 12 inchesங்கிறது 12 feet. ஓகே, 1 inchங்கிறது 1 feet. ஸோ 12 inchesங்கும்போது 12 feet லென்த்து கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதிலேருந்து எதுக்கு இது பார்க்குறோன்னா, இதில் எத்தனை ரோஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது, 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டலாக 12 ரோஸ் இருக்குது. இதுதான் இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக எடுத்துக்கணும். ஓகேயா? எடுத்து செய்யலாம். இது எழுதிப்போம். சொல்யூஷன் given. The mosaic is in the shape of an equilateral triangle of 12 feet and the tiles is in the shape of equilateral triangle of 12 inches. அப்படி இருக்கிறதுனால there will be 12 rows in the mosaic. ஃபிகரில் இருந்து பார்த்தோம். ஓகே, 12 rows இருக்குன்னு சொல்லிக்கலாம். இனி அடுத்தது ஒயிட் டைல்ஸ் எடுத்துப்போம். நமக்கு நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸும் நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரம் ஃபிகர் number of white tiles in each row. இது ஃபஸ்ட் ரோ. ஃபஸ்ட் ரோவில் எத்தனை ஒயிட் டைல்ஸ் இருக்குது, 1. செகண்ட் ரோவில் 1 2, தேர்ட் ரோவில் 1 2 3, ஃபோர்த் ரோவில் 1 2 3 4, ஃபிஃப்த் ரோ எடுத்துட்டோன்னா 1 2 3 4 5. அப்படி 12th ரோவில் பார்க்கும்போது 12 ஒயிட் டைல்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இன் ஈச் ரோ இஸ் 1 2 3 4 எக்ஸெட்ரா. டோட்டலாக 12 ரோஸ் இருக்குது. அந்த 12th ரோவில் 12 ஒயிட் டைல்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், 1 2 3 4 எக்ஸெட்ரா 12ன்னு இருக்குது. இது ஒரு ஏபி தானே. ஸோ ஏன் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 1 இருக்குது. இட் இஸ் இன் ஏபி. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஒயிட், இது
number of white tiles is equal to ஓகேம்மா. ஸோ ஒயிட் டைல்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு ரோவில் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். இந்த சீரீஸ் எப்படி இருக்குது, ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருக்குது. இப்போ நமக்கு இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இதில் மொத்தமாக எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சம் கண்டுபிடிக்க போகிறோம். 1 + 2 + 3 + etc. + 12 that is equal to S12. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க இல்லையா, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா சம் வேல்யூக்கு ஃபார்முலா என்னது, n/2 × a + l. Here n is 12/2 into a. First term is 1, last term is 12. That is 6 into 13. That is equal to 78. So number of white tiles is 78. இதே மாதிரி blue tiles எடுப்போம். Number of tiles, number of blue tiles. In each row. First rowல நமக்கு blue tile கிடையாது. Okay, so 0. Second rowல blue tile 1. Third rowல 1 2. Fourth rowல 1 2 3. Fifth rowல 1 2 3 4. அப்படி பார்க்கும்போது 12th rowல எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு. So number of blue tiles in each row. First rowல 0, second rowல 1, third rowல 2 etc. 12th rowல 11 blue tiles இருந்துச்சு. இப்போ நமக்கு number of blue tiles வேணும். Total number of blue tiles equal to இந்த டைல்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட் ரோவில் இருந்து 0, செகண்ட் ரோவில் 1, தேர்ட் ரோவில் 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 12th ரோவில் 11. ஃபார்முலா n/2 × a + l. இங்கே என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை, 12 இல்லையா, அதுதான் நமக்கு n. n is 12/2. n/2 × a + l. a is 0, l is 11. That is equal to 6 into 11. That is equal to 66. So number of blue tiles 66. Total number of tiles கேட்டிருக்காங்க. Total number of tiles in the mosaic equal to number of white tiles plus number of blue tiles. Number of white tiles is 78. இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம். So 78 plus number of blue tiles is 66. That is equal to 14 1 14. 144 tiles. ஓகேம்மா. ஸோ அந்த ஃபிகரில் பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருந்த டேட்டா படி அந்த மொசைக் வந்து 12 இன்ச்சு சைடில் இருக்கக்கூடிய ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இந்த மொசைக்கோட லென்த் 12 ஃபீட். ஒவ்வொரு டைல்ஸும் 12 இன்ச்சஸில் இருக்குது. 12 இன்ச்சுங்கிறது 1 ஃபீட். அப்படி பார்க்கும்போது டோட்டலாக 12 ரோஸ் வருது. ஓகேயா, இதுதான் நம்ம இங்கே என்னன்னு எடுத்துக்க போகிறோம் இந்த சம்மில். நெக்ஸ்ட் கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் எத்தனை, டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபிகரில் பார்க்கும்போது ஃபஸ்ட் ரோவில் ஒரு ஒயிட் டைல் இருந்துச்சு, செகண்ட் ரோவில் 2 ஒயிட் டைல்ஸ், தேர்ட் ரோவில் 3 இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது 12th ரோவில் 12 ஒயிட் டைல்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு ரோலையும் எப்படி இருந்துங்கிறத எழுதி வச்சுருக்குறோம். இதை பார்க்கும்போது இது ஒரு ஏபி ஃபார்மில் இருக்குது. நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1+. இந்த சீக்வென்ஸை சீரீஸாக மாற்றிட்டோம். இதுக்கு ஃபார்முலா n/2 × a + l. இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், ஸோ 12 தான். /2 × a. இதில் ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 + l, லாஸ்ட் டேர்ம் வந்து 12. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 78 கிடைக்குது.
நெக்ஸ்ட்டு ப்ளூ டைல்ஸ்க்கு வரோம். நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் இன் ஈச் ரோ. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை ப்ளூ டைல்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் ரோவில் ப்ளூ டைல் கிடையாது இல்லையா, அதனால 0. செகண்ட் ரோவில் 1 இருந்து, தேர்ட் ரோவில் 2 இருந்து, அப்படி பார்க்கும்போது 12th ரோவில் 11 ப்ளூ டைல்ஸ் இருந்து எழுதிட்டோம். இது ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம். நமக்கு மொத்தமாக இதில் எத்தனை ப்ளூ டைல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து சீரீஸாக மாறிடுச்சு. இப்போ இங்கே நமக்கு இது ஃபஸ்ட் டேர்ம், இது லாஸ்ட் டேர்ம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபஸ்ட்டே எழுதி வச்சிட்டோம் 12 ரோஸ்னு. ஸோ அதுதான் என்னோட வேல்யூ 12/2 இன்ட்டு a + l 0 + 11. கேன்சல் பண்ணும்போது 6 × 11 66 டைல்ஸ் நாச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் இந்த மொசைக். அந்த மொசைக்கில் டோட்டல் ப்ளூ அண்ட் ஒயிட் ரெண்டும் சேர்த்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 144 டைல்ஸ். ஸோ ஆன்சர் ஒயிட் டைல்ஸ் equal to 78, blue tiles 66, total number of tiles ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 144. ஓகேம்மா. நெக்ஸ்ட் 38th example. ஓகேம்மா, the question is the houses of a street are numbered from 1 to 49. Sendil's house is numbered such that the sum of numbers of the houses prior to Sendil's house is equal to sum of the numbers of the houses following Sendil's house. Find Sendil's house number. ஓகேப்பா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்ட்ரீட்டில் டோட்டலாக 1லேருந்து 49 வரைக்கும் நம்பர்ஸ் வச்சு ஹவுசஸ் இருக்குது. அதில் இப்போ செந்தில்ங்கிறவரோட ஒரு ஹவுஸ் இருக்குது. அவரோட நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவரோட வீட்டிலருந்து அவருக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா வீடுகள், அந்த வீடுகளோட நம்பர்ஸோட சம். ஓகே, சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ப்ரையர் டு செந்தில்ஸ் ஹவுஸ். செந்திலோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வீடுகளோட நம்பர்ஸோட சம்மும் is equal to the sum of the numbers of the houses following செந்தில்ஸ் ஹவுஸ். செந்தில் அவரோட வீட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மற்ற வீடுகள் இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த வீட்டோட நம்பர்ஸோட சம்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா செந்திலோட வீட்டோட நம்பர் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன். இப்போது நம்பர்ஸ் வந்து 1லேருந்து 49 வரைக்கும் இருக்கு இல்லையா, 1 2 3 4 எக்ஸட்ரா. இப்போ செந்திலோட ஹவுஸ் நமக்கு நம்பர் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இவரோட வீட்டு நம்பர் எக்ஸாக இருந்துச்சுன்னா இவரோட வீட்டுக்கு முந்தின நம்பர், இவரோட வீட்டுக்கு முன்னாடி வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டோட நம்பர் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இது 10ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நம்பர் 9ஆக இருக்கும் இல்லையா, ஸோ 1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இவரோட வீட்டோட நம்பர் 10ஆக இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 11, தட் இஸ் 10 + 1. ஸோ இங்கே அடுத்த நம்பர் x + 1, x + 2, கமா எக்ஸட்ரா. டோட்டலாக 49 நம்பர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இதில் இதை தான் நம்ம செந்தில் அவரோட ஹவுஸ் நம்பராக எடுத்துக்கிறோம். சொல்யூஷன் எழுதியாச்சு. கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, given in the sum of the numbers, house numbers இல்லையா. ஸோ செந்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளோட நம்பர்ஸோட சம், தட் இஸ் 1 + 2 + 3 + 4 + எக்ஸட்ரா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அவரோட வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்து அதிலிருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ள நம்பர்ஸுக்கு ஈக்குவல், சம்முக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எக்ஸ் + 1 ப்ளஸ் x + 2 plus etc plus 49. நமக்கு sum of the numbers கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும் இல்லையா, Sn is equal to, இங்கே லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்குறாங்க, இதுலேயும் லாஸ்ட்டில் தெரியும். அதனால் ஃபார்முலா Sn is equal to n/2 × a + l. ஸோ ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்துப்போமா, எடுத்துட்டு ப்ளஸ் x - 1 இதை சால்வ் பண்ணுவோம். இங்கே Sn கண்டுபிடிக்க போகிறோம். Here a equal to 1,
and d equal to common difference, that is 2 minus 1, that is equal to 1, and the last term L equal to x minus 1. First n கண்டுபிடிக்கணும். n க்கான formula n is equal to L minus a by d plus 1, that is L is x minus 1, L minus a is 1 by d is 1 plus 1, that is equal to x minus 1 minus 1 by 1 plus 1, that is by 1 என்கும்போது numerator value தான் இருக்கும் இல்லையா, x minus 2 plus 1, that is x minus 1. so என்னோட value x minus 1. so yes, x minus 1 கண்டுபிடிக்க போகிறோம், that is equal to n by 2, that is x formula எழுதிப்போம். you know the formula Sn equal to n by 2 into a plus L. இதில் substitute பண்ணும்போது s x minus 1, that is equal to n is x minus 1 by 2 into a. First term is here 1 and the last term is x minus 1. So 1 plus x minus 1, that is equal to plus 1 minus 1 cancelled. Here x into x minus 1 by 2. இது s, அதாவது 1 plus 2 plus 3 plus etc plus x minus 1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். நீ அடுத்தது x plus 1 x plus 2 plus etc plus 49 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த செகண்ட் ஆஃப் போர்ஷனோட சம் வேல்யூ வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம 1லேருந்து 49 வரைக்கும் உள்ள சம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு, நம்பர்ஸோட சம் கண்டுபிடிச்சிட்டு, அதுலேருந்து 1லேருந்து இந்த எக்ஸ் செந்திலோட ஹவுஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உள்ள வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இங்கே இந்த சம் வேல்யூ, இதோட சம் வேல்யூ வேணும் அப்படின்னா டோட்டலில் இருந்து நமக்கு தேவையில்லாத போர்ஷனை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது எப்படி எழுதலாம், 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 49 இதிலிருந்து எதை மைனஸ் பண்ணுறோம், 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + எக்ஸ் வரைக்கும் உள்ள வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். ஓகேம்மா, ஸோ நமக்கு இந்த போர்ஷன் வேணும் அப்படின்னா, இந்த இதோட சம் வேல்யூ வேணும்னா 1லேருந்து 49 ஹோலாக ஆட் பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து நமக்கு இதோட முந்தின நம்பர் வரைக்கும் உள்ள டோட்டல் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதை எழுதியாச்சு. இனி கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னோட வேல்யூ வேணும் இல்லையா, என்எஸ் என்னுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எல் வந்து 49 மைனஸ் ஏ வந்து 1. ஸோ 49 மைனஸ் 1 48 பை டிஃபரன்ஸ் இஸ் 1. ஸோ 48 ப்ளஸ் 1 ஃபார்முலாவில் உள்ளது. தட் இஸ் என்னோட வேல்யூ 41. இங்கே எடுத்துப்போம். n is equal to L minus A 49 minus 1 by 1 plus 1. That is 49 minus 1 is 48. 48 plus 1 49. 48 by 1 வரும். That is 48 plus 1 49. அதே மாதிரி இங்கே கண்டுபிடிப்போம். n is equal to L minus A. L is here x minus A is 1 by D. Difference is 1 plus 1. That is x minus 1 by 1. That is x minus 1 plus 1. Minus 1 plus 1 cancel. That is equal to x. So, இங்கே என்னோட வேல்யூ x. நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது Sn is equal to n by 2 into a plus L. இங்கே என்னோட வேல்யூ 49. So, 49 by 2. n by 2 into a plus L. a is 1 plus L is 49. This minus. Here n is x by 2 into a plus L. 1 plus x. That is equal to 49 by 2 into 50 minus x by 2 into 1 plus x. 1 2 is 2. Here 25 2s are 50. ஸோ இந்த வேல்யூ இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை எழுதிப்போம்.
1 plus 2 plus 3 plus etc. plus x minus 1, that is equal to x plus 1 plus x plus 2 plus etc. plus 49 கொடுத்திருந்தாங்க. இதோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். that is x into x minus 1 by 2, x into x minus 1 by 2, that is equal to இதோட வேல்யூ, that is 49 into 25 minus x by 2 into 1 plus x by 2 into 1 plus x. x term எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்கே ஏற்கனவே x into x minus 1 by 2 இருக்குது. இந்த மைனஸ் டேர்ம் இங்கே வரும்போது ப்ளஸ் x by 2 into 1 plus x, that is equal to 49 into 25. இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் LCM எடுக்கும்போது 2 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். x into x x square minus x plus x plus x square, that is equal to 49 into 25. simplify பண்ணுவோமா? minus x plus x cancel, x square plus x square 2x square by 2, that is equal to 49 into 25. Here 2 cancel, x square is equal to this one, so x equal to plus or minus square root of 49 into 25, that is equal to plus or minus root 49. root 49 oda value 7 into root 25 ku 5, that is equal to plus or minus 7 5s are 35. so x oda value plus or minus 35 nu vandirukku. namakku first ஆரம்பத்திலே எடுத்து எழுதிப்போம். let Senthil's house number be x. ஓகே, இது எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸுங்கிறது செந்தில் வீட்டோட நம்பர், தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 35 வந்திருக்கு. ஹவுஸ் நம்பர் எப்போதுமே மைனஸில் இருக்காது. ஓகேயா? எக்ஸ் ஈக்குவல் டு minus 35 இஸ் இம்பாசிபிள். Therefore, Senthil's house number is 35. So answer அவரோட வீட்டோட நம்பர் 35. ஓகேம்மா. Next 39th example. The question is the sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that S3 equal to 3 into S2 minus S1. Okay ma, sum of first n terms அப்படின்னு பார்த்தோன்னா S1 தான் அதோட வேல்யூ. sum of first n termsக்கு வந்து S1. sum of first 2n termsோட வேல்யூ வந்து S2. sum of first 3n termsோட வேல்யூ வந்து S3 அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சொல்யூஷன், நமக்கு sum of first n natural numbers, sum of first n நம்பர்ஸோட sum வேல்யூ என்ன வேணும்? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into dங்கிறது ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஒன், sum of first n terms of an AP is S1 இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக என்னை கொடுக்கும்போது என்ன கிடைக்கும்? n by 2 into 2a plus n minus 1 into d. that is அதோட வேல்யூ என்ன? S1 கொடுத்துருக்காங்க. S1 is equal to sum of n terms of an AP. இது given கொடுத்துருக்கிற வேர்டிங்ஸை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? sum of first 2n numbers, 2n terms of an AP is S2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ what is S2? S2 equal to nக்கு பதிலாக 2n எடுத்துக்கோங்க. ஸோ 2n by 2 into 2a plus nக்கு பதிலாக 2n எடுக்கணும். 2n minus 1 into
D. Next, S3 equal to sum of first 3n terms of an AP தான் S3. So, S3 equal to n இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலால nக்கு பதிலாக n 3n சப்ஸ்டியூட் பண்ணுறோம். So, 3n by 2 into 2a plus nக்கு 3n minus 1 into D. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? S3 equal to 3 into S2 minus S1. So, first S2 minus S1 கண்டுபிடிப்போமா? S2 minus S1 that is equal to இது minus இது, that is 2n by 2 into 2a plus 2n minus 1 into D minus S1. S1 is n by 2 into 2a plus n minus 1 into D that is equal to, இப்போ இந்த ரெண்டுலையும் இந்த n by 2ங்கிறத காமனாக எடுத்துடுறோம். ஓகேம்மா, n by 2 எடுத்துடுறோம். இங்கே ஒரு 2 இருக்கும், அது போக இங்கே உள்ள ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதிப்போம். 2a plus 2n D minus D. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு n by 2 இருந்துச்சு, அதை வெளியே எடுத்துடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ minus 2a here minus of n minus 1 into D. இந்த 2ங்கிறது இந்த டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் வருது இல்லையா. ஸோ 2 into 2a plus 2n minus 1, அதாவது 2nd minus D இது முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே n by 2 வெளியே எடுத்துட்டு இந்த மைனஸை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். minus 2a minus n minus 1 into D. நெக்ஸ்ட் ஸ்டெப் n by 2 into here 2 2s are 4a plus 2 2s are 4nd plus into minus minus 2d. Next here minus 2a, here minus n minus d into n minus nd minus minus plus d, that is equal to n by 2 into a term பாருங்க 4a minus 2a, that is 2a. Next d term பாருங்க 4nd minus nd, that is plus 3nd. Here minus 2d plus d, that is minus d, that is n by 2 into 2a plus இந்த ரெண்டில் இருந்து d காமனாக எடுத்துடலாம். 2a plus இங்கே என்ன இருக்குது, d காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே 3n இருக்கும், இங்கே minus 1 இருக்கும். ஸோ 3n minus 1 into D. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? S2 minus S1. என்ன கேட்டிருக்காங்க? 3 into S2 minus S1. ஸோ 3 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு சைடும். ஸோ 3 into S2 minus S1 equal to 3 into S2 minus S1 equal to இங்கே 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 3n by 2 into 2a plus 3n minus 1 into D, that is equal to இது S3 தானே பாருங்க. S3 என்ன? 3n by 2 into 2a plus 3n minus 1 into D. 3n by 2 into 2a plus 3n minus 1 into D, that is S3. So S3, hence therefore S3 3 into S3 equal to 3 into S2 minus S1, hence proved. ஓகேம்மா. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபஸ்ட்டு n terms of an APS S1 கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரலாக n term ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட் n termsக்கு உள்ள ஃபார்முலா Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into D. இதில் ஃபஸ்ட்டு n termஸோட சம் வேல்யூ S1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக என்னையே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதோட வேல்யூ S1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2n termஸோட
வேல்யூ வந்து S2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணுக்கு பதிலாக 2n சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூவை S2ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எண்ணுக்கு 3n கொடுக்கும்போது அது S3. நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதில் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. S2 மைனஸ் S1 கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது 3 × S2 மைனஸ் S1 ஈக்குவல் டு 3. ஸோ ஒரு 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு சைடும் LHS and RHSல பண்ணும்போது இது எதோட வேல்யூவாக இருக்குது? S3யோடது. அதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. S3 ஈக்குவல் டு 3 × S2 மைனஸ் S1 ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேம்மா, இந்த சம்மோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி 10 கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.